शरण में सारी दुनिया छोड़कर आ गए हम। माँ शरण में सारी दुनिया छोड़कर पा लिया हमने सभी कुछ, पा लिया हमने सभी कुछ। माँ से चित्त को जोड़कर आ गए हम। माँ शरण में सारी दुनिया छोड़कर आ गए हम। माँ शरण में सारी दुनिया छोड़कर। मिट गई जब मैं हमारी, बन गए सागर विशाल। मिट गई जब मैं हमारी, बन गए सागर विशाल। पा लिया हमने निरानंद, पा लिया हमने निरानंद। भव के बंधन तोड़कर आ गए हम। माँ शरण में सारी दुनिया छोड़कर आ गए हम। माँ शरण में सारी दुनिया छोड़कर। जल उठे हैं दीप झिलमिल, खिल उठे खुशियों के फूल। जल उठे हैं दीप झिलमिल, खिल उठे खुशियों के फूल। पा लिया हमने उजाला, पा लिया हमने उजाला। घन अंधेरा छोड़कर आ गए हम। माँ शरण में सारी दुनिया छोड़कर आ गए हम। माँ शरण में सारी दुनिया छोड़कर। जब से पकड़े चरण तेरे, जीवन में आई है बहार। जब से पकड़े चरण तेरे, जीवन में आई है बहार।
नाता तोड़कर आ गए हम माँ शरण में, सारी दुनिया छोड़कर आ गए हम माँ शरण में, सारी दुनिया छोड़कर। पा लिया हमने सभी कुछ, पा लिया हमने सभी कुछ, माँ से चित को जोड़कर आ गए हम माँ शरण में, सारी दुनिया छोड़कर आ गए हम माँ शरण में, सारी दुनिया छोड़कर। मिट गई जब मैं हमारी ஜெய் ஸ்ரீ மாதாஜி. அனைவருக்கும் காலை வணக்கம். அனைவருக்கும் பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள். நாம் அனைவரும் அன்னையை வணங்கி நமது அன்னையை நமது இதயத்திற்கு கொண்டு வருவோம். தாய், தயவு செய்து தாங்கள் எங்களின் இதயத்திற்குள் வந்து அமர்ந்திருங்கள். தங்களின் வருகையால் எங்களுக்குள் இருக்கும் அனைத்து மாயைகளும் அறியாமை என்ற இருளும் அகற்றப்பட்டிருக்கிறது. தங்கள் அன்பின் ஒளியானது நாங்கள் யார் என்பதை எங்களுக்கு உணர்த்தி இருக்கிறது. தாயே, நாங்கள் பெற்றுள்ள இந்த ஆனந்த உணர்வானது, ஆத்ம விழிப்புணர்வானது மற்ற அனைவர்களுக்கும் கொண்டு செல்லும் கருவிகளாக நாங்கள் இருக்க தயவு செய்து அருள் புரியுங்கள் அம்மா. தாயே, எங்களுக்கான இன்றைய இந்த காலை நேர கூட்டு தியானத்தை தாங்களே வழிநடத்தி செல்வதோடு, தியானத்தினுள் நாங்கள் ஆழமான நிலையை எட்ட தயவு செய்து அருள் புரிந்து அனுமதியும் தாருங்களம்மா. கவனத்தை நம்முடைய சகஸ்ராராவில் வைத்து குண்டலினி எழுப்பி கூட்டாக பந்தனிட்டுக் கொள்வோம். மெதுவாக நமது இரு கைகளையும் பூமி தாயின் மீது வைத்து கவனத்தை இரண்டு கைகளிலும் சகஸ்ராராவிடம் வைத்திருப்போம்.
தாயி பூமி மாதா, தயவு செய்து எங்களின் பாதங்கள் தங்கள் மீது படுவதற்காக எங்களை மன்னிக்கலாக. தாயே, எங்களுக்குள் இருக்கும் அனைத்து விதமான உபாதைகளையும் எதிர்மறை தீய சக்திகளையும் பூமி மார்க்கமாக ஈர்த்து கொள்ளுங்கள். தாயே, எங்களின் ஆன்மீக வளர்ச்சிக்கு தடைகளாக இருக்கும் அனைத்து எதிர்மறைகளையும் தயவு செய்து பூமி மார்க்கமாகவே ஈர்த்து கொள்ளுங்கள். தாயே, நாங்கள் இந்த மகா யோகம் செய்வதற்கு சமநிலையில் எப்பொழுதும் இருக்கவும் தயவு செய்து அருள் புரியுங்கள். தாயே, எங்களின் மூலாதார சக்கரத்தை தயவு செய்து தூய்மைப்படுத்துங்கள். நாங்கள் ஸ்ரீ கணேசரின் ஆசீர்வாதத்தை பெறுவதற்கு தடைகளாக இருக்கும் அனைத்து தடைகளையும் தயவு செய்து பூமி மார்க்கமாக ஈர்த்து கொள்ளுங்கள். எங்களுள் ஸ்ரீ கணேச தத்துவம் முழுமையாக நிரம்பியிருக்க தயவு செய்து அருள் புரிந்திடுங்கள். மந்திரம் ஸ்ரீ கணேச சாக்ஷாத். ஓம் त्वमेव சாக்ஷாத் ஸ்ரீ கணேசா சாக்ஷாத் ஸ்ரீ ஆதிசக்தி மாதாஜி ஸ்ரீ நிர்மலா தேவை நமோ நமக. ஸ்ரீ ஆதி பூமி தேவி சாக்ஷாத். ஓம் त्वमेव சாக்ஷாத் ஸ்ரீ ஆதி பூமி தேவி சாக்ஷாத் ஸ்ரீ ஆதிசக்தி மாதாஜி ஸ்ரீ நிர்மலா தேவை நமோ நமக. கவனம் மெதுவாக நமது இடாநாடிக்கு கொண்டு வருவோம். தாயே, தயவு செய்து எங்களின் இடா நாடியில் இருக்கும் அனைத்து விதமான உபாதைகளையும் எதிர்மறைகளையும் பூமி மார்க்கமாக ஈர்த்து கொள்ளுங்கள். தாயே, எங்களின் இடா நாடியை அதன் சக்கரங்களிலும் தங்களின் தத்துவத்தை நாங்கள் முழுமையாக உணர்வதற்கு தடைகளாக இருக்கும் அனைத்து எதிர்மறை சக்திகளை பூமி மார்க்கமாக தயவு செய்து நீக்கிவிடுங்கள். தாயே, தங்களின் அன்பு தத்துவத்தை உணரும் நாங்கள் தூய்மையான ஆத்மா என்ற நிலையை உணர்கிறோம். நாங்கள் எப்பொழுதும் நிகழ்காலத்தில் சமநிலையில் இருக்க தயவு செய்து அருள் புரிந்திடுங்கள். கவனம் மெதுவாக நம்முடைய பிங்களா நாடிக்கு கொண்டு வருவோம். தாயே, தயவு செய்து எங்களின் பிங்களா நாடியில் இருக்கும் அனைத்து விதமான உபாதைகளையும் எதிர்மறைகளையும் ஆகாய தத்துவத்தின் மார்க்கமாக நீக்கிவிடுங்கள். தாயே, தாங்களே அனைத்து
அனைத்தையும் செய்பவர். அதனை ஆனந்தத்தோடு அனுபவித்து மகிழ்பவரும் தாங்களே ஆவீர். தாய், நாங்கள் ஏதும் செய்யவில்லை. தாய், தயவு செய்து எங்களின் திங்களா நாடியிலும் அதன் சக்கரங்களும் தங்களின் தத்துவத்தை முழுமையாக உணர்வதற்கு தடைகளாக இருக்கும் அனைத்து எதிர்மறை சக்திகளை ஆகாய தத்துவத்தின் மார்க்கமாக அகற்றிவிடுங்கள். நாங்கள் தங்களின் அன்பை உணர்தல் மூலமாக தூய்மையான ஆத்மாதான் என்ற உண்மையை நாங்கள் உணர்கிறோம். அந்த நிலைப்பாட்டில் நாங்கள் எப்பொழுதும் நிகழ்காலத்தில் சமநிலையில் இருக்க தயவு செய்து அருள் புரிந்திருங்கள். மெதுவாக நமது கவனத்தை நம்முடைய சுழுமுனை நாடிக்கு கொண்டு வருவோம். தாய், தயவு செய்து எங்களின் சுழுமுனை நாடியில் இருக்கும் அனைத்து விதமான பாதைகளையும் எதிர்மறைகளையும் தயவு செய்து எங்களிடமிருந்து நீக்கிவிட்டு நாங்கள் எப்பொழுதும் சமநிலையில் இருக்க தயவு செய்து அருள் புரிந்திருங்கள். நமது கவனத்தை சுழுமுனை நாடியிலேயே வைத்திருந்து 3 மகா மந்திரங்களை கூறுவோம். ஓம் त्वमेव சாக்ஷாத் ஸ்ரீ மகாலக்ஷ்மி மகாசரஸ்வதி மகாகாளி திரிகுணாத்மிகா குண்டலினி சாக்ஷாத் ஸ்ரீ ஆதிசக்தி மாதாஜி ஸ்ரீ நிர்மலா தேவை நமோ நமः. ஓம் त्वमेव சாக்ஷாத் ஸ்ரீ கல்கி சாக்ஷாத் ஸ்ரீ ஆதிசக்தி மாதாஜி ஸ்ரீ நிர்மலா தேவை நமோ நமः. ஓம் त्वमेव சாக்ஷாத் ஸ்ரீ கல்கி சாக்ஷாத் ஸ்ரீ சஹஸ்ரார சுவாமினி மோட்சப்பிரதாயினி மாதாஜி ஸ்ரீ நிர்மலா தேவை நமோ நமः. நமது கவனத்தை மூலாதாரில் வைத்து ஸ்ரீ கௌரி குண்டலினி மாதா மந்திரத்தை கூறுவோம். ஓம் त्वमेव சாக்ஷாத் ஸ்ரீ கௌரி குண்டலினி மாதா சாக்ஷாத் ஸ்ரீ ஆதிசக்தி மாதாஜி ஸ்ரீ நிர்மலா தேவை நமோ நமः. தாய் குண்டலினிமா, தங்களை நாங்கள் வணங்குகிறோம். தாங்கள் எங்களின் சக்கரங்களின் வழியாக சென்று எங்களின் சகஸ்ராராவை அடையும் பொழுது எங்களுள் ஏற்படுகின்ற அந்த மாற்றங்களும் தங்கள் அருளால் நாங்கள் உணர்கின்ற எங்களின் ஆத்மாவும் எப்பொழுதும்
இறை சக்தியோடு இணைந்த நிலையில் நாங்கள் இருக்க தாங்கள்தான் அருள் புரிய வேண்டும் அம்மா. கவனத்தை நமது மூலாதாரில் வைத்து ஸ்ரீ கணேஷ அதர்விசேஷம் கூறுவோம். नमस्ते गणपतये त्वमेव प्रत्यक्षं तत्त्वमसि त्वमेव केवलं कर्तासि त्वमेव केवलं धर्तासि त्वमेव केवलं हर्तासि त्वमेव सर्वं खल्विदं ब्रह्मासि त्वं साक्षादात्मासि नित्यं ऋतं वच्मि सत्यं वच्मि अवत्वं माम् अववक्तारम् अवश्रोतारम् अवदातारम् अवधातारम् अवानुचानमवशिष्यम् अवपश्चात्तात् अवपुरस्तात् अवुत्तरात्तात् अवदक्षिणात्तात् अवचोर्ध्वात्तात् अवाधरात्तात् सर्वतो मां पाहि पाहि समन्तात् त्वं वाङ्मयस्त्वं चिन्मयः त्वमानन्दमयस्त्वं ब्रह्ममयः त्वं सच्चिदानन्दाद्वितीयोऽसि त्वं प्रत्यक्षं ब्रह्मासि त्वं ज्ञानमयो विज्ञानमयोऽसि सर्वं जगदिदं त्वत्तो जायते सर्वं जगदिदं त्वत्तस्तिष्ठति सर्वं जगदिदं त्वयि लयमिष्यति सर्वं जगदिदं त्वयि प्रत्येति त्वं भूमिरापो नलो नीलो नभः त्वं चत्वारि वाक्पदानि त्वं गुणत्रयातीतः त्वं देहत्रयातीतः त्वं कालत्रयातीतः त्वं मूलाधारस्थितोऽसि नित्यं त्वं शक्तित्रयात्मकः त्वां योगिनो ध्यायन्ति नित्यं त्वं ब्रह्मा त्वं विष्णुस्त्वं रुद्रस्त्वम् इन्द्रस्त्वम् अग्निस्त्वं वायुस्त्वं सूर्यस्त्वं चन्द्रमास्त्वं ब्रह्मभूर्भुवःस्वरो गणादीन् पूर्वमुच्चार्य वर्णादि तदनन्तरम् अनुस्वारः परतरः अर्धेन्दुलसितं तारेण रुद्धम् एतत्तव मनुस्वरूपं गकारः पूर्वरूपम् अकारो मध्यमरूपम् अनुस्वारश्चान्त्यरूपम् बिन्दुरुत्तररूपम् नादसन्धानम् संहिता सन्धिः सैषा
गणकऋषिः निःसृद्गायत्री छन्दः गणपतिर्देवता ॐ गं गणपतये नमः एकदन्ताय विद्महे वक्रतुण्डाय धीमहि तन्नो दन्ती प्रचोदयात् एकदन्तं चतुर्हस्तं पाशमङ्कुशधारिणं रदं च वरदं हस्तैर्बिभ्राणं मूषकध्वजं रक्तं लम्बोदरं शूर्पकर्णकं रक्तवाससं रक्तगन्धानुलिप्ताङ्गं रक्तपुष्पैः सुपूजितं भक्तानुकम्पिनं देवं जगत्कारणम् अच्युतम् आविर्भूतं च सृष्ट्यादौ प्रकृतेः पुरुषात् परम् एवं ध्यायति यो नित्यं स योगी योगिनां वरः नमो व्रातपतये नमो गणपतये नमः प्रमथपतये नमस्ते स्तुलम्बोदरायैकदन्ताय विघ्ननाशिने शिवसुताय श्रीवरदमूर्तये नमो नमः साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देव्यै नमो नमः மெதுவாக நமது கவனத்தை நம்முடைய ஹிருதய சக்கரத்திற்கு கொண்டு வருவோம். தாய், தாங்களே குண்டலினிமா, தாங்களே ஸ்ரீ சந்திரமா, தாய், தாங்களே ஸ்ரீ லக்ஷ்மி விஷ்ணு, தாய், தாங்களே ஸ்ரீ துர்கா மாதா, தாய், தங்களின் தரிசனத்தை நாங்கள் எங்களின் இதயத்திற்குள் வைத்து பூஜிக்கும் பாக்கியத்தை தயவு செய்து எங்களுக்கு தந்தருளுங்கள் அம்மா. எங்களுக்குள் இருக்கின்ற அனைத்து மாயைகளும் இம்மனித வாழ்க்கையின் நிலைகளில் ஏற்படுபவை. அவை அனைத்தும் தங்கள் அருளால் அகற்றப்படுகிறது. தாயே, தாங்களே எங்களுக்கு எடுத்து காட்டுகிறீர்கள் எது உண்மை எது பொய்மை என்று. தங்களின் அன்பை உணரும் நாங்கள் உண்மையை உணர்ந்த நிலையில் எங்களின் ஆத்மாவை உணர்கிறோம் அம்மா. எங்களுக்குள் எப்பொழுதும் உண்மை நிலை மட்டுமே நிலைத்திருக்க
தயவு செய்து அருள் புரிந்திடுங்கள். தங்களின் அரவணைப்பில் இருந்து நாங்கள் அன்பை மட்டும் உணர்ந்த நிலையில் இறைவனின் ராஜ்யத்தில் கலந்திருக்க தாங்கள்தான் அருள் புரிய வேண்டும் அம்மா. தை திருநாளான இன்று சூரிய பகவானின் அருளாசியை நாங்கள் அனைவரும் பெற்று அதன் மூலம் எங்களுக்குள் இருக்கின்ற அனைத்து மாயைகளையும் அகற்றிவிட்டு எங்களின் பிங்களா நாடியை சமநிலையில் நிலைநிறுத்தவும் எங்களின் பிங்களா நாடியின் சக்தியை நாங்கள் உணர்வதற்கும் தாங்கள்தான் சூரிய பகவானாக இருந்து அருள் புரிய வேண்டும் அம்மா. கவனம் மெதுவாக நம்முடைய ஆக்ஞ சக்கரம். தாயே, தயவு செய்து எங்களின் ஆக்ஞ சக்கரத்தை தூய்மைப்படுத்துங்கள். எங்களுக்குள் இருக்கும் அனைத்து விதமான மமகாரத்தையும் அகங்காரத்தையும் தங்களின் பொற்கமல திருப்பாதங்களில் சமர்ப்பிக்கின்றோம். தயவு செய்து எங்களை மன்னித்து விடுங்கள். எங்களுக்குள் மன்னித்தல் குணம் மேம்படுவதற்கு தடைகளாக இருக்கும் அனைத்து தடைகளையும் தயவு செய்து எங்களிடமிருந்து அகற்றிவிட்டு எங்களின் ஆக்ஞா சக்கரத்தை தயவு செய்து தூய்மைப்படுத்துங்கள். கவனத்தை நம்முடைய ஆக்ஞா சக்கரத்தில் வைத்து ஸ்ரீ சூர்யாவின் 12 பெயர்களை கூறுவோம். ஓம் த்வமேவ சாக்ஷாத் ஸ்ரீ சூர்யா சாக்ஷாத் ஸ்ரீ ஆதிசக்தி மாதாஜி ஸ்ரீ நிர்மலா தேவை நமோ நமக. ஓம் த்வமேவ சாக்ஷாத் ஸ்ரீ மித்ரா நமோ நமக. ஓம் த்வமேவ சாக்ஷாத் ஸ்ரீ ரவி நமோ நமக. ஓம் த்வமேவ சாக்ஷாத் ஸ்ரீ சூர்யா நமோ நமக. ஓம் த்வமேவ சாக்ஷாத் ஸ்ரீ பானு நமோ நமக. ஓம் த்வமேவ சாக்ஷாத் ஸ்ரீ காக நமோ நமக. ஓம் த்வமேவ சாக்ஷாத் ஸ்ரீ தேவகார்யா நமோ நமக. ஓம் த்வமேவ சாக்ஷாத் ஸ்ரீ ஹிரண்யகர்பா நமோ நமக. ஓம் த்வமேவ சாக்ஷாத் ஸ்ரீ அருணா நமோ நமக. ஓம் த்வமேவ சாக்ஷாத் ஸ்ரீ சவிதா நமோ நமக. ஓம் த்வமேவ சாக்ஷாத் ஸ்ரீ ஆதித்யா நமோ நமக. ஓம் த்வமேவ சாக்ஷாத் ஸ்ரீ பாஸ்கரா நமோ நமக. ஓம் த்வமேவ சாக்ஷாத் ஸ்ரீ அர்க நமோ நமக. சாக்ஷாத் ஸ்ரீ ஆதிசக்தி மாதாஜி ஸ்ரீ நிர்மலா தேவை நமோ நமக. மெதுவாக நமது கவனத்தை நம்முடைய சஹஸ்ராராவிற்கு கொண்டு வருவோம். தாயே, எங்களின் சஹஸ்ரார சுவாமினி
தங்களை நாங்கள் வணங்கும் பொழுது எங்களின் தியானத்தில் எவ்வித அலட்சியமும் இருக்கக்கூடாது. எங்களின் குணாதிசயத்திலும் நடத்தையிலும் கண்ணியம் இருக்க வேண்டும். தாராள மனப்பான்மை இருக்க வேண்டும். தூய்மை இருக்க வேண்டும். உண்மை மட்டுமே எங்களுள் இருக்க வேண்டும். அந்த நிலையில் நாங்கள் எங்களின் தியானத்தில் தங்களின் அன்பை பரிபூரணமாக உணரும் சக்தியை எங்களுக்கு தயவு செய்து தந்தருளுங்களம்மா. ஏனெனில் அனைத்தையும் செய்பவர் தாங்களே. நமது கவனம் மெதுவாக நமது சகஸ்ராராவிலிருந்து சற்று மேலே கொண்டு செல்லுவோம். இரு கைகளும் அன்னையை நோக்கி வைத்தவாறு கவனத்தை மட்டும் நமது சகஸ்ராராவிலிருந்து சற்று மேலே கொண்டு செல்லும் பொழுது நமது கவனம் முழுமையாக ஒருநிலைப்படுத்தப்படும். அந்த கவனம் ஒருநிலைப்படுத்தப்படவில்லை என்றால் நாம் அன்னையிடம் பரிபூரணமாக சரணடைய வேண்டும். அந்த பிரார்த்தனை நமது மனப்பூர்வமாக இருக்க வேண்டும். அப்பொழுது நன்றாக நம்மால் இரு கைகளிலும் நம்முடைய சகஸ்ராரா அதற்கு மேலே தெய்வீக குளிர்ந்த நுண் அதிர்வுகளை நம்மால் உணர முடியும். பரிபூரணமான சரணாகதியை நாம் இதயபூர்வமாக கொண்டிருக்க வேண்டும். மந்திரம் ஸ்ரீ சச்சிதானந்த சாக்ஷாத். ஓம் த்வமேவ சாக்ஷாத் ஸ்ரீ சச்சிதானந்த சாக்ஷாத் ஸ்ரீ ஆதிசக்தி மாதாஜி ஸ்ரீ நிர்மலா தேவை நமோ நமக. நாம் சில நிமிடம் தியானத்தில் இருப்போம். நமது இதே தியான நிலையில் 1985 மகர சங்கராந்தி தினத்தில் அன்னை ஆற்றிய சொற்பொழிவை கேட்போம். Today we are celebrating here a special day called Makar Sankranti. For the information of the foreign surgeries, I will explain to you what it means. माझी आजच्याशी बोलून घेते इंग्लिशमध्ये, मग तुमच्याशी मराठीत बोलेन. It means today is the day the sun crosses over from the Tropic of Capricorn to the Tropic of Cancer. It's a very big day for us because now during the summertime we have the harvest and we look forward to the rain and so many things that happen
in every country. The sun falls at right angles in this country during the summer season. And so we welcome the sun. We eat something that you must have eaten already, what we call as til and jaggery. It is to prepare your body and your mind, to give it sufficient heat to receive the sun. Because if you are living in the cold season, then all your body, mind becomes lethargic, and you become also sometimes very lazy about things, in the sense that the day is so small that you cannot achieve many results. So the body has become cold, as we call it. We take these things which give us heat, so body is prepared to receive the heat of the sun to welcome. To overcome the inertia set in by the cold weather, and also to invigorate the body strength, tuned to the sun, people take to all these ways of greeting you, by which they give you something that is heat creating in the body. But it has another very subtle expression which I find is this, that when they give you these, they say, now you take til and gur and you say things which are sweet. Because when you are taking til and gur, your body gets heated up and you become right-sided person. When you become right-sided person, you seldom speak sweetly. So it is a contrast that they give you a thing to heat you up so that your body gets heated up, but you must speak sweetly. So there's a warning that you are eating all these things, but that doesn't mean now you ride on a big horse of ego and start slashing everyone. It's a very subtle thing to understand that when we become temperamentally right-sided, we are so much covered by our ego that we do not feel that we are hurting others by what we say. If there are two egoistical people, they can manage among themselves. But if there's one egoistical and another one who is subdued, then the subdued will be finished. That's why they say today is the day when we start speaking very sweetly. Even if there's some enemy or somebody who is not friendly with you, or there has been some misunderstanding, this is the day we say that, all right, take this and say something very sweet. Talk sweetly to each other. But today only I think I received a letter from a Sahajogini which was so full of harshness that I was surprised that I should receive it today. Not to me, but some other Sahajogi. So one thing today we have to decide and take a vow that to another Sahajogi we are not going to speak harshly. And talk to him in a way as if he's an ordinary person. Now supposing he is a leader, then there is more reason than you must respect. And if he's a senior leader, then there is more reason that you must respect. The first thing one has to learn that we have to respect. Now the sun is so much respected in this country that in early morning time, all the people get up and say namaskars to Surya with all his names and do a particular type of exercise to show that they are completely surrendered to the will of the Surya. When you do that, then the ego doesn't come in. Now the sun, when he shines here, it gives you a feeling that you have to be active, you have to work very hard. As a result of that, you might develop ego. But when you develop ego, then it surrounds your brain completely. And when the brain is surrounded with ego,
you do not know which way to go. You do not know what is right, what is wrong. You do not have any discretion and no direction. You do what you please, whatever pleases ego. And this is a day when we celebrate it in a way to surrender ourselves to the Surya, to the sun, which is, as you know, is the residence of Sri Lord Jesus Christ. He resides on the sun. So how humble he was. How humble he was residing on the sun. The more you live on the sun, there should be much more humility. Of course, I must say in India, people are humbler. But still, the quality of sun can make you extremely arrogant and very unpleasant person. This unpleasant person can really ruin all kinds of good relations. But the worst thing that happens to us is that we lose our integration. Because when we say harsh things to anyone, we feel guilty, so we have another problem. Our heart feels bad, our liver feels bad, everything is upset. And thus, we feel absolutely disintegrated. And disintegrated is a sign of our not evolving at all, or we should say devolving. Disintegration is such a common thing that we see in ourselves. We see that we fight with our ego, then we fight with our superego, then we fight with our heart, with our emotions, and all the time we are fighting within ourselves. So at least within ourselves we should speak sweetly on this day. Then we can start speaking to others very, very sweetly. Now, some people think to speak sweetly is a sign of weakness. In some countries, people believe that if you speak to someone sweetly, it is a sign of weakness. It is the greatest strength of a Sahaja Yogi to speak to others with respect, with proper protocol, and with proper understanding. Now, because of arrogance, people also forget what is their situation is. And this indiscreet temperament gives you no sense of direction. You move in every direction and you don't know where you are going. As long as your ego is satisfied, you go ahead with it. And by the time you discover that you have really become a Humpty Dumpty, you do not know what you have done to yourself. So the best way to conquer your ego is to speak sweetly first of all. It's such a small thing to be done, but it brings you to that synthesis of character within yourself, first of all, and to the synthesis of all the beautiful principles of life. Like you talk to somebody sweetly, the person may like you, he may tell you something which he may be knowing of a very great importance for you. If you talk to somebody sweetly, then you may get the peace of mind because you have given peace to another person. Whatever you give to another person, that you feel within yourself. But if you are quarreling with another person, actually it is the reflection of your quarreling nature within yourself. Today there's a big dearth and big cry and big organizations working out the peace missions. The peace mission is within yourself. Let us start, all of us, the Sahaja Yogis who are great saints sitting here, decide today that we are going to make peace with ourselves and with others. But first and foremost thing, the peace cannot be made with quarrels. You see, like America and Russia want to decide it with missiles, the peace part. They say, let's fight out. As many as will remain, then they can live in peace. Let us, all those who are fighting, kill each other. They think this is the solution of the problem. It's the other way now. Let everybody live peacefully within themselves and give peace to others.
so that this peace will become a nucleus for the peace of the world. So your great task today is to establish a great source of peaceful people. We are so many Sahajogis here. You are sitting in complete peace and happiness and joy. You don't know. You are emitting all that peace, channelizing it and doing it. But still, there are some who are suffering from horrible ego and with hurt ego. And they are trying to do some things which they should never do, is to think just now. If you are thinking just now, you will not register what I am saying. Because this is another quality of a person who is ego-oriented, is not to register. You may say anything you like, but they don't hear. They hear what they want to hear or they don't hear. So this is another thing we have to today decide, that we'll register things than to tell of. Let us register. This is a sign of a character that wants to know more of. The criteria of ascent is synthesis and integration. A person who is not integrated with other Sahajogis is not a man who has ascended. Who starts to divide and talk of divisions, we the English, we the Germans, we the Indians, then they are not Sahajogis. They are Indians, all right, but not Sahajogis. Sahajogis have no caste, creed or nationality. We have to carry our passports only because we are born in this jail. So we have to carry our criminal number. But actually you don't need it. You don't need all those things. Now, for us today to decide, first of all in our hearts, that we'll take to peaceful methods. When we are traveling, we'll be taking to peaceful methods. Anybody who's trying to provoke you or trying to create a problem or divide you on any issue whatsoever, run away from that person as fast as possible. Anybody who talks of peace, the peacemakers, stick on to that person. Then only you will understand that you are also getting peace. Here you have come to get peace, not to create problems or to listen to your problems, but to get to peace. Peace is a nature or is the quality of your spirit. So once you jump onto your peace, somehow what happens that you go beyond the cause and the effect. You are beyond the cause and the effect. So the cause disappears and the effect also disappears. So today we all have come here to worship the peace, the within and the without. Let us be peaceful. Let us not join groups who hate, who talk big, who want to hate one person, want to create a group who says we the Americans or we the this. Just in Sahaja Yoga, you must learn from people who have advanced, who have very much progressed. For example, I would say among all the Europeans, Australians have done very well. There's nothing to feel jealous. All right, if Australians have done well, right, that's your glory. So ask them how they have done it, how they have worked it out. Tomorrow may be that Americans, I wish that very much, may do the best. So then you should ask them, how have you done so well? That's the way we are going to live. We are not going to compete. We are not going to be jealous, but we are going to absorb all that is blessed. This is Sahaja. It's the other way around. Like if they discover something, a pilotless bomb, then they will discover something else, which is a machineless bomb. No, it is another one. We develop a mind which absorbs everything.
And then we develop a bigger mind which gives everything. There is no secret in surgery. Everybody who has known something better, has had some good experiences of Sergio, should tell. But then in ego, I have seen people start preaching that, all right, this method you try, that method you try. There's no need to do that also. Because of lack of discretion. If you had discretion, you would have known that this is not to be done. What is not to be done in Sahaja Yoga is not to be done. But how will you know when you have no discretion? Like a lost sheep. So then you have to see how your mother would act at such a position. And then I'm sure you'll go beyond the cause and the effect. So today is a day, I should also not say anything that is in any way hurting to anyone. And I'm trying to make you smile and laugh, but you are so serious. So today we decide on peace. Peace with ourselves, peace with others. And that is how we worship the Son, Christ, the one who was the emblem, who was the absolute practical symbol of that peace. And once you understand this, I'm sure you will try to follow that instead of hitting everybody, getting angry with everybody. Just forget all this. You have come here to ascend, and your gain is your gain. Your fighting is not your gain. Remember that. Your quarreling is not your gain. The gain is the peace that you have achieved, the love that you have developed, the compassion that you can emit, the amount of relationship and the rapport you can penetrate into others. This is your gain, which we have to receive today, a mind, a heart like a lion, and not chicken-hearted people, not people who would be angry and this, to boast of your anger. These days are gone. We boast of our peace, we boast of our contentment, we boast of our glory, and we boast of our state. And that is the state where we are now in the kingdom of God. May God bless you. Ata அன்னையின் உரையை மனதில் கொண்டு சில நிமிடம் தியானத்தில் இருப்போம். தாய், எங்களுக்கான இன்றைய இந்த காலை நேர கூட்டு தியானத்தை தந்தமைக்கும், எங்களுக்குள் இருக்கின்ற அனைத்து மாயைகளையும் அகற்றி தெளிவை தந்தமைக்கும் எங்களின் கொடானு கொடி நன்றிகளை தங்களுடைய பொற்கமல திருப்பாதங்களில் சமர்ப்பிக்கின்றோம். பூரண மந்திரம். ஓம் துவமேவ சாக்ஷாத் ஸ்ரீ ஆதிசக்தி மாதாஜி ஸ்ரீ நிர்மலா தேவை நமோ நமः.
நாம் அனைவரும் அன்னைக்கு நன்றி கூறி வணங்கி குண்டலினி எழுப்பி கூட்டாக பந்தனிட்டுக் கொள்வோம்.